துலாம் ராசி அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும்? நீண்ட காலமாக துலா ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லை, 7 வருஷமா குழந்தை இல்லை, ரொம்ப என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ ஒரு அருமையான காலச்சக்கரமாக இருக்கு. ஏன்னா குரு பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸ் ஆகிடும். செயற்கை கருத்தரிப்பு, ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறை இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா இந்த முறை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து 3ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் குரு பார்வையும் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையக்கூடிய காலச்சக்கரமாக இருக்குது. ஸோ குரு பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்ததுனால பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்குது, மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. ஸோ இந்த காலச்சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக நிறைய கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதாவது புத்திர பாக்கியத்துக்காக, அப்புறம் ஒருவேளை வீட்டில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஸோ பிள்ளைகள் வழியில் அதிகப்படியான மருத்துவ செலவுகள் விரயத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குது. பசங்களை வெளிநாடு அனுப்ப போகிறேன் இப்போ அனுப்பலாமான்னா தாராளமாக அனுப்பலாம். ஸோ வெளிநாடு படிக்க வைக்கிறது, கொள்வது, அப்ராட் லைஃபு இப்போ பசங்களை அனுப்புறது சிறப்பாக ஒரு காலச்சக்கரமாக இருக்கும். கலத்திரஸ்தானத்துடைய வருமானம் தடை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. வருமான குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன்ஸ் தடங்கள் ஏற்படக்கூடிய காலச்சக்கரமாக இருக்கும், தடை ஏற்படுத்தும். ஸோ இந்த வகையில் அது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குது.